ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் மீனம் ராசிக்கான ஆடி மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மீனம் ராசியோட ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா குரு பகவான் தாங்க. மீனம் ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திராட்டதி மற்றும் ரேவதி நட்சத்திரம்னு சொல்லிட்டு இந்த 3 நட்சத்திரமும் இந்த மீனம் ராசியில் அடங்கியிருக்கு. இந்த மீனம் ராசி காலபுருஷன் அங்க அமைப்பில் 2வது பாதத்தை குறிக்குதுங்க. 4வது உபய ராசியாகவும் விளங்குது. இதன் மூலம் இவங்களது பேச்சாற்றல் அப்படிங்கிறது தனித்துவமாக திகழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசணும் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்திலையும் உள்ள தவறுகள் என்ன அப்படிங்கிறத சரியாக கூடியதில் ரொம்பவும் வல்லமை மிகுந்தவங்களாக இருப்பாங்க இந்த மீனம் ராசிக்காரங்க. சமயம் பார்த்து அவங்களது செயல்கள் அனைத்தையுமே அவங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ளும் திறமை இவங்க கிட்ட இயல்பாக இருக்கும். மீனராசிக்காரங்க எப்பொழுதுமே கொஞ்சம் கற்பனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. இவங்க கிட்ட தயாள குணம், பொறுமை, தன்னம்பிக்கை கொண்டு இவங்களது அனைத்து செயலுமே மிகவும் திறமையாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களோட சுக துக்கங்களை அவங்களுடைய சுக துக்கமாக நினைக்கிச்சு அந்த கஷ்டங்கள் இருந்து அவங்களை எப்படி வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தீவிரமாக வேலை செய்வாங்க. அவங்கக்கிட்ட எந்த ரகசியத்தையுமே மறைக்க வைக்க தெரியாதவங்க. ஒரு சின்ன விஷயம்னா கூட அது எல்லாருக்குமே தெரியப்படுத்திடுவாங்க. மேலும் அவங்கக்கிட்ட இந்த ரகசியத்தை மறைச்சி வைக்கணும் அப்படிங்கிற சுபாவம் கட்டாயம் இருக்காதுங்க. இப்படி இருந்தாலும் கூட இவங்கக்கிட்ட குறும்புத்தனம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும். சின்ன பிள்ளைத்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் விளையாட்டாக எடுத்துக்குவாங்க. மேலும் இவங்க ஏதாவது சாதாரணமாக செஞ்சு குறும்புத்தனம் செஞ்சு ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் தவிப்பாங்க. மேலும் மீனராசியில் பிறந்தவங்க ஒரு சில விஷயத்தை நம்ம செய்யணும்னு முடிவு எடுத்துட்டாங்களா அந்த விஷயங்கள்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி அடையக்கூடியவங்களாக திகழ்வாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் பயந்த சுபாவம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஏன்னா மற்றவங்க யாராவது நம்மளை ஏதாவது நினைப்பாங்களோ இல்லை ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு தயக்கம் மட்டும் எப்பவுமே இருந்துகிட்ருக்கோம். ஆனால் மற்ற எல்லார்கிட்டையுமே அன்பாக பழகுவாங்க. மேலும் இவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் கட்டாயம் அவங்களை விட்டு விலகிடுவாங்க. மனதுக்கு பிடிச்சா மட்டும்தான் நண்பர்களாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் இந்த மீனராசிக்காரங்க கிட்ட உரித்தானதாக ஒன்றா இருக்குது. மேலும் மீனம் ராசியோட ராசி அதிபதி குரு பகவான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, தனக்காரகனான குருவோட ராசியில் இவங்க பிறந்திருக்கிறதுனால எப்பவுமே பணத்தெல்லாம் பெரிய விஷயமா நினைக்க மாட்டாங்க. மக்களோட மனது தான் பெருசுங்கிறத குறிக்கோளாக எந்த ஒரு செயலையுமே செய்வாங்க. யாராவது இவங்களை அவமானப்படுத்திட்டாங்களா வச்சுக்கோங்களேன், கட்டாயம் அவங்களது வாழ்க்கையிலேருந்து அவங்கள தூக்கி எறிஞ்சிருவாங்க. இவங்களுக்கு மதிப்பு மரியாதை தருணவங்களாக இருந்தால் கட்டாயம் அவங்கள எக்காரணம் கொண்டும் விலகி செல்ல மாட்டாங்க. மேலும் இவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் நிறைய பேர்கிட்ட கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். இதன் மூலம் இவங்களது மனதில் நிம்மதி குறைந்து காணப்படுங்க. இவங்களுக்கு தெய்வ பக்தியும் பெரியவங்க கிட்ட மரியாதையாக பழகும் குணமும் இருக்கிறதுனால ஆன்மீக காரியத்தில் இவங்களை அவங்கள முழுமையாக செயல்படுத்துவாங்க. இவங்களோட சொந்த முயற்சியின் மூலம் செல்வத்தை சேமிக்கணுங்கிற குணம் கொண்டு எந்த ஒரு வேலையுமே செய்வாங்க. மேலும் இவங்களது வாழ்வில் ஏற்படும் சங்கடங்கள் தீர வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமானதாக மாறும். இந்த பயம் எல்லாமே உங்களை விட்டு நீங்கவும் குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு சுண்டல் மாலை அணிவித்து நெய்விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது கண் கூட நீங்களே பார்க்க முடியுங்க. நல்ல விதமாக மாறுறத, இது வரைக்கும் இருந்த தடைகள், மனதில் மகிழ்ச்சி இல்லாத நிலைமை அனைத்துமே மாறும். மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லேயுமே குரு பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவான் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும். ஏன்னா உங்களோட ராசி அதிபதி குரு பகவான்றதுனால உங்களுக்கு நீங்கள் செய்யும் செயல்களை அந்த செயலில் ஏற்படும் தடைகளை அனைத்துமே உடைத்தெறியும் வல்லமை குரு பகவானுக்கு உண்டு. இவ்வளவு நல்ல குணம் கொண்ட மீனம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல மீனம் ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதக்காரர்களுக்கு பார்த்துடலாங்க. எந்த ஒரு விஷயத்துமே தெளிந்த ஞானத்தோடு செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் உங்களது முயற்சிகளால் முன்னேற்றம் காணும் மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களோட ராசிநாதன் சஞ்சார நிலை உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்குமே சாதகமாக அமைஞ்சிருக்கு. மேலும் அவருடைய பார்வை பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களது வாழ்க்கையில் யோகம் உண்டாகுங்க. மனதில் சங்கடங்கள் எவ்வளவு வச்சிருப்பீங்க, என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி அந்த சங்கடங்கள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்கும். உங்களது குடும்ப உறவுகளில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி
உங்களது நட்புகளால் இதுவரை இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து வளமான வாழ்க்கையாக மாறுவதற்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கிறதாவே வந்திருக்குங்க. மேலும் இதுவரை இல்லாத அளவுக்கு நீங்கள் உங்களது தொழிலில் முன்னேற்றம் காணும் வகையில் உங்களது ஒவ்வொரு செயலுமே இருக்கும். இதுவரை நஷ்டப்பட்டு இருந்த தொழில் இப்போ மேம்பட்டு காணப்படும். இதன் மூலம் லாபம் அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் முதலீடு செஞ்சு அதற்கேற்ற வருமானம் வரலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு உங்களது நிலை அனைத்துமே மாறுங்க. இதுவரை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வருவாய் வரும் அப்படிங்கிற நிலைமை வருங்க. வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த நிலைமை எப்படா மாறும், எப்படா நம்மளது வருமானம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு நீங்கள் நினைச்சது நடக்கும் மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதாகவே பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு உங்களது தொழிலில் ஏற்பட்டிருந்த அனைத்து தடைகளுமே விலகி நன்மை உண்டாகும் மாதமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அனுகிரகமும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் உங்களது குலதெய்வ கோவிலில் நீங்கள் நிறைவேற்றாமல் இருந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு அமையும். அந்த வாய்ப்பு வரும்போது கட்டாயம் அமைச்சுக்கோங்க. உங்களோட மனதில் உற்சாகம் அதிகரித்து உங்களது தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகி நீங்கள் சிறப்பாக நீங்கள் எதிர்பார்த்த பலனையும் பணவரவையும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் உங்களது விவகாரங்களில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். அது எல்லாமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடுங்க. அடுத்து உங்களுக்கு ஆடி மாதத்தில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதாவே வந்திருக்கு. அடுத்து மீனம் ராசியில் உள்ள உத்திராட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு செயலியுமே சிந்தனையோடு செயல்பட்டு வெற்றி காணும் இயல்பு கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் நீங்கள் நினைத்ததை எல்லாமே நிறைவேற்றி கொள்ளும் மாதமாக அமையுங்க. ஏன்னா விரயஸ்தானத்தில் 7.5 சனியாக சனி பகவான் சஞ்சரித்து வரும் நிலையில் உங்களது ராசிநாதன் வக்கரம் அடைஞ்சிருக்கார். விரய செலவு எல்லாமே கூடிய விரைவில் ஒரு கட்டுக்குள்ளே வந்துடுங்க. தேவையற்ற வீண் செலவுகளில் நீங்கள் வந்துட்டு நஷ்டப்பட்டிருந்த வகையில் வந்துட்டு இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் நஷ்டம் வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களது உடல்நிலையில் இதுவரை இருந்த பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தா கட்டாயம் குறையுங்க. மருத்துவ செலவுகள் குறைந்து மனமகிழும். உங்களது உடல்நிலை அப்படிங்கிறது சீராக இருக்கும். மேலும் இதுவரைக்கும் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை எண்ணி வருத்தப்பட்டிருந்த உங்களுக்கு உங்களது வாழ்க்கையில் இருந்த இன்னல்கள் நீங்கி நெருக்கடிகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த மாதம். எவ்வளவோ முயற்சி பண்ணி விறுவிறுப்பாக நீங்கள் ஏதோ ஒரு வேலையை தொடங்கியிருந்தாலும் அது டக்குன்னு முடிஞ்சிருக்காது. ரொம்ப இழுபறியாக இருந்திருக்கும். இதன் மூலமே உங்களது வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் சங்கடங்களை அனுபவிச்சிருங்க. அந்த மாதிரியான நீங்கள் முயற்சி செஞ்ச வேலைகள் வந்துட்டு நிறைவேறாமல் போன வேலைகள் அனைத்துமே இனி விறுவிறுப்பாக நடந்து நீங்கள் எதிர்பார்த்தபடி அந்த வேலையில் நீங்கள் முன்னேற்றம் காணும் வகையாக அமையும் இந்த மாதம். கோவில் வழிபாடும் சரி, குலதெய்வ வழிபாடும் சரி உங்களுக்கு சிறப்பான பலனை தருங்க. விலகி சென்ற நண்பர்களும் உறவினர்களும் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு இருக்குது. பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகுங்க. 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சுக்கிரன் நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அடுத்து மீனம் ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி ஆடி மாதம் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா படிப்பறிவும் பட்டறிவும் கொண்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் நீங்கள் நினைத்த செயலை வெற்றிகரமாக நிறைவேற்றும் மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் புதன் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் நீங்கள் எந்த ஒரு செயலையுமே திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. இதன் மூலம் நீங்கள் ஈடுபடும் அனைத்து முயற்சியிலுமே வெற்றியடையும் வாய்ப்பு உங்களுக்கு அமையும். இது வரைக்கும் உண்டான பிணிகள் எல்லாமே வந்துட்டு உங்களை விட்டு நீங்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களது தொழில் முன்னேற்றம் காணும் வகையில் அமையறதன் மூலம் பணவரவு உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். கடன்களை எல்லாம் எப்படிட்டா கட்ட போகிறோன்னு சொல்லி பயந்துட்டு இருந்த உங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வருவாய் அதிகரிக்கும் பொழுது வீண் செலவுகள் செய்கிறத குறைச்சிட்டு கடன்களை கட்டுவதில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களது வாழ்க்கையை நீங்கள் வளமானதாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த நேரத்தில் உங்களது ராசிநாதன் குருவின் பார்வையால் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் தொடங்கினா உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைஞ்சு லாபம் என்பது அதிகரித்து காணப்படும். பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு வரும். மேலும் 11ஆம் இடத்திற்கு குரு பார்வை உண்டாகிறதுனால நட்புகளால் உங்களுக்கு சில விருப்பங்கள் நிறைவேறும் வாய்ப்புமே ஏற்படும்.
சுருக்கமாக சொல்லணும்னா இந்த பிறந்திருக்கும் ஆடி மாதம் பண நெருக்கடிகள் எவ்வளவோ இருந்திருக்குங்க. அந்த அனைத்து நெருக்கடிகளுமே உங்களை விட்டு விலகிடும் மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கிறதாவே பார்க்கலாம். கஷ்டங்கள் தீர்ந்து இன்பம் அதிகரித்து காணப்படுங்க. குரு பகவான் அருளால் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமானதாக மாறட்டுங்க. இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.